அது சரி, இந்த பிள்ளை இப்படியே அழுதுகிட்டே இருந்தா எப்படி நான் டிவி பார்க்கறது? இந்த அம்மா வந்தாவாச்சு கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைய அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம டிவி பார்க்கலாம். அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே. சித்தியும் காணா, அம்மாவையும் காணா. ஏ பாப்பா, கொஞ்ச நேரம் அழுகாம இரு. சரிதான், இன்னைக்கு பொழுது உன் கூட தான் போல. ஏ வித்யா, இது யாரு வீட்டுக்குள்ள புதுசா? அதாம்மா, அந்த பக்கத்து வீட்டுக்காரக்கா தான் கொடுத்துட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு. ஆனால் இந்த பாப்பா வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில. அழுதுகிட்டே இருக்கா? அழுதா ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கணும். ஏதாச்சும் கொடுத்தியா? எங்கிட்ட இருந்து கொடுக்க? நீ தான் ஆளையே காணா. சரி, உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டு கொடுப்போம்னா உன்னையே ஆளை காணா. சரி, நம்மளா போய் என்னமாச்சும் பண்ணி கொடுப்போம்னா ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் நான் எதுவுமே கொடுக்கல. அதுவும் அவங்க அம்மா பாலை கொடு, பால் வெறும் பாலை கொடுக்காம ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு கலந்து கொடுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நான் எங்கே போகிறது? ஏன், நம்ம வீட்டில் தான் ஹார்லிக்ஸ் இருக்கே, எடுத்து கலக்கி கொடுக்க வேண்டியதானே? ஓ, நீங்கள் அப்படி வரீங்களோ? எனக்கே எடுக்கக்கூடாது, கையை முறிச்சு போட்டுருவேன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த பாப்பாவுக்கு மட்டும் எடுத்து கொடுக்கறதுக்கு எப்படி விடுவேன்? அதனால தான் நான் எடுக்கலை. அப்போ நீ எனக்கு மட்டும்தான் எதுவும் கொடுக்க மாட்டேன், அப்படி தானே? ஆமாம், நான் எதுவும் கொடுக்காம தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா. குடி, நான் கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் ஆற்றி கொடுத்துக்கிறேன். சரி சரி, நீயே தூக்கிட்டு போ. சரி, அவங்க அம்மா எப்போ வரேன்னு சொல்லிட்டு போனா? அவங்க 6 கார்ஸில் வந்துடுவாங்களாம். என்னடி சொல்கிற? 6 காரா வாங்க போயிருக்கா? ஆமாம், 6 கார் வாங்க போயிருக்காங்க. அவங்க அப்படிதாம்மா பேசுகிறாங்க இங்கிலீஷையே தப்பு தப்பா. அவள் அப்படி சொன்னா நீ என்கிட்ட அப்படியே சொல்லுவியாக்கும். உருப்படியாக பேசுடி. எவ்வளோ நேரத்தில் வருவா? ஒரு 6 மணி நேரம் ஆகுமாம்மா. அது வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதுமா? என்னடி சொல்கிற? 6 மணி நேரம் ஆகுமா? 6 மணி நேரம் எப்படி இந்த பிள்ளை நம்மளே பார்த்துக்க முடியும்? அவ்வளோ நேரத்துக்கு இந்த பிள்ளை எப்படி அவங்கள தேடாமல் இருக்கும்? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? 6 மணி நேரம்லாம் பார்த்துக்க முடியும்னு சொல்ல வேண்டியதானே. குத்துக்கிட்டு போங்க நீங்களேனே, அறிவு கட்டவளை. ஏமா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. நான் அவங்க விட்டுட்டு போகும்போது இந்த பிள்ளை அழுகுது எப்படிக்கா இருக்குன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் என் பிள்ளை சமத்தா இருந்துக்கும், சாப்பிட மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கொடுத்து பார்ப்போம். அதுக்கு மேலே அழுதா ஃபோன் அடிக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் அழுக விடக்கூடாது பிள்ளையில. அறிவு இருக்காடி உனக்கு? நீ என்ன கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, நான் பேசியிருப்பேன்ல. ஆமாம், உன்னை கூப்பிட்றதுக்கு வீட்டில் தானே இருந்த. ஊர் சுற்ற போயிட்டேன். ஊர் சுற்ற போயிட்டு இப்போ என்கிட்ட வந்து நீ கேள்வி கேளு. ஆமாம், ஊர் சுற்ற போனா. இங்கே ஊர் சுற்ற சின்ன பொண்ணு வந்துருந்தா சரி என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு போனேன். அவள் 2-3 நாள் ஆளையே காணா. அதனால அவகிட்ட பேசுறதுக்கு போனேன். உடனே ஊர் சுற்ற போனேன்ருவேன். சரி விடுங்க அதெல்லாம். இப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. என்ன பண்ணுறது, பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் ரொம்ப நேரம் அழுதுச்சுன்னா பாவம், முடியாமல் வந்துருச்சுன்னா போச்சு. முடிஞ்ச அளவு பார்த்துக்குவோம். ரொம்ப அழுக ஆரம்பிச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் போடணும். 6 மணி நேரம் எப்படி ஒரு பச்சை பிள்ளை தனியாக இருக்கும்? அவளுக்கு அறிவே இல்லையா? வரட்டும், அவள் நான் பேசிக்கிறேன். என்னமோ பண்ணுங்கம்மா, எனக்கு தெரியாது. சரி சரி, நீ கொடு, நான் கொண்டு போய் பால் ஏதாச்சும் ஆற்றி கொடுக்குறேன். அழுகக்கூடாது என்ன? வா போவான். அட, உங்கள் கைக்கு வந்தோடனே அழுகையை நிப்பாட்டிடுச்சு. ஏம்மா, நானும் இவ்வளவு நேரம் என்னென்னமோ பண்ணேன், என்னென்னமோ பயமுறுத்துனேன், சிரிப்பு காமிச்சேன். ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படியே அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. உங்கள் கைக்கு வரவும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. தெரியலையே, உன்னை பார்த்தா தான் அது அழுகையாக வந்துருக்குமா இருக்கும். அதான் உன்னை பார்த்த உடனே அழுதுருச்சு. பார்த்த உடனே என்னை பார்த்து அழுகிறதுக்கு நான் என்ன பூதமா? சரி வா, அந்த பாலை காய்ச்சி நான் ஆற்றி கொடுத்துக்கிறேன். சரி, சித்தி எங்க? சித்தி அங்கே தான் ஹாலில் இருக்கா. நீ வா. வரும்போதே சுபியும் அபியும் சரியான சண்டை ஓடுக்கிட்டு வந்துச்சுக்கன்னு அந்த பிள்ளைகிட்ட திட்டி அந்த பிள்ளையில உட்கார வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வா, ஹாலில் தான் இருக்கா. போவோம். கொஞ்ச நேரத்தில் சத்தியா வேற வந்துடுவா. எல்லாருக்கும் சேர்த்து டீ போடணும். வந்து நீ பாலை மட்டும் காய வை, நான் டீ போட்டுக்கிறேன். ஓ, அந்த மகாராணி வந்துடுவாங்கன்னு என்னை டீ போட சொல்கிறீங்களாக்கும். அந்த அடுப்பை பற்ற வச்சு பாலை தான் உன்னை தூக்கி மேலே வைக்க சொன்னேன். டீயெல்லாம் போட சொல்லலை. போய் பாலை மட்டும் காய்ச்சி. போகிறேன். எனக்கு மட்டும் ஏதாச்சும் வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ தானே டிவி பார்க்க வந்திருக்கேன் நான். அதுக்குள்ளே டீயை போட அதை போட்டுடுவீங்க. போய் பண்ணு. சே, இந்த அம்மா நமக்கு மட்டும் வேலையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏய், புலம்பாமல் போய் டீ போடு. போகிறம்மா. சரி, நீங்கள் வாங்க, நம்ம ஹாலுக்கு போவோம். என்ன இந்த மழை இருந்திருந்தா இப்போ இப்படி பெய்யுது? இந்த மாடுகளை வேற வேய விட்டுட்டு வந்தோம். அதுகளை வேற பிடிச்சி உள்ளே அடைச்சி போடணுமே. சாயங்காலம் நேரம் வேற ஆயிடுச்சு. பால் வேற கறக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? சரி, நம்ம போய் மாடை பிடிச்சிட்டு வருவோம். பூமாரி, என்னம்மா?
அம்மா போய் மாடெல்லாம் பிடிச்சி கட்ட போகிறேன். மழை ரொம்ப அதிகமாக பெய்யுதுல, நான் போய் மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடுறேன். பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பாலெல்லாம் ஊற்ற முடியும். யாராச்சும் பால் கேட்டு வந்தாங்கன்னா வாளியெல்லாம் வாங்கி வை. வாங்கி வச்சுட்டு காசெல்லாம் எவ்வளோ ஊற்றணும் என்ன ஏதுன்னு பார்த்து கணக்கு பண்ணி வாங்கி வை. நான் வந்ததும் பால் கறந்து ஊற்றிக்கிறேன். யாரை கேட்டாலும் அம்மா இப்போ தான் பால் கறந்துட்டு இருக்காங்க, கறந்துட்டு வந்து ஊற்றுவாங்கன்னு சொல்லிடு, சரியா? யாரையும் பால் இல்லை அப்படின்னு அனுப்பி விட்றாத. ஏற்கனவே நேரம் ஆச்சு. இப்போ போய் பிடிச்சிட்டு வந்து கறந்தாதான் கொஞ்சமாச்சும் சீக்கிரம் ஊற்ற முடியும். அதனால நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. யாராச்சும் வந்தாங்கன்னா வாங்கி வை. உள்ளே போய் உட்காந்துக்கிறாத, கொஞ்சம் வாசல்கிட்டே இரு. முக்கியமான விஷயம், வாங்குற காசெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வை. அந்த ஆளுக்கு கூட தெரிஞ்சிச்சுன்னா பூரா காசையும் எடுத்துகிட்டு போய் சரக்கு வாங்கி குடிச்சிடும், சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு காசெல்லாம் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சிரு. நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிம்மா. சரி, இப்போ மாதிரி ரொம்ப நேரம் மழையில் நிற்காத, உள்ளே போ. அப்புறம் சளி பிடிச்சிக்கிச்சுன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏம்மா நாளைக்கு ஸ்கூல் இல்லை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஸ்கூல் இருக்கும்? ஸ்கூல் இல்லைன்னா என்ன, மழையில் ஆட்டம் போட்டுட்டு காய்ச்சல் வைக்கலான்னு பார்க்குறியா? எங்கள் வீடெல்லாம் 10 பைசா இல்லை. மரியாதையாக சொல்கிறத கேளு. நீ வேறு வியாதி இழுத்து வச்சுக்காத, உள்ளே போ. சரிம்மா. அப்போ நீங்கள் பால்லாம் கறந்துட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் சத்யாக்கா வீட்டுக்கு போட்டா? சத்யாக்கா வீட்டுக்கு போறியா? எதுக்கு அங்கே போகிற இப்போ நீ? இல்லைம்மா, மழை பெய்யுதுல, அங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நாங்கள் பேசிட்டு கிடப்போம். அதனால தான்மா நான் வேணா கொஞ்சம் நேரம் அங்கே போய் எழுதிட்டு வரேன். நீங்கள் வந்து பால்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் போவேன். சரி சரி, நான் வந்ததுக்கப்புறம் நீ போ. இப்போ முதல் உள்ளே போ, சளி பிடிச்சிக்க போகுது. சரிம்மா. இந்த பிள்ளைகிட்ட பேசுனதுலேயே எவ்வளோ நேரம் போயிடுச்சு. சரி வேமா போய் என் பாடை பிடிச்சிட்டு வருவோம். என்ன திடீர்னு மழை இப்படி பெய்யுது? இவளுக்கு வேற அடிச்சு என் குறுக்கெல்லாம் முறிச்சு போட்டு போயிட்டாளுகளே. எப்படி இங்கேருந்து எந்திரிச்சுன்னா வீட்டுக்கு போக போறேன்னு தெரில. ஒருத்தி கூட என்னை தேடி வர மாட்டேங்கிறாளுங்க. அங்கே ஒருத்தி அடிச்சு போட்டு வந்தமே, அவன் என்ன பண்ணுறா, என்ன ஆனா? ஒருத்தையும் பார்க்க வர மாட்டேங்கிறா. இவளுக்கு நேராக கண்டிப்பாக காமாட்சியக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பாளுங்க. அங்கே போய் அந்த கடை சொல்லி அவங்களும் வராமல் இருக்காங்க. இன்னும் என் வீட்டில் இருக்கிறது சுத்த வேஸ்ட்டு. பொண்டாட்டியை காணாமேன்னு வந்து தேடவே மாட்டான். நான் காணாமல் போயிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன பண்ணுறது, எப்படி வீட்டுக்கு போகிறதுனே தெரியலையே. ஐயோ, குறுக்கெலாம் வேற வலிக்குது. இங்கேருந்து ஒரு 8 கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. பேசாமல் அந்த ஆளுக்கு ஃபோனை போட்டு பார்ப்போமா? வேணாம், ஃபோன் போட்டால் அசிங்கமாக போயிடும். அந்த ஆள் வந்து கண்டிப்பாக என்னை பார்த்து சிரிக்க தான் செய்வான். அதுக்கு சும்மா இருக்கலாம். அந்த சின்ன பொண்ணு தானே நம்மளை அடித்தா, அவளே வந்து தூக்கிட்டு போட்டோம். வேறு வழி இல்லை. அவகிட்ட தான் கை காலில் விழுந்துனாலும் கொண்டு போய் வீட்டில் போட்டு சின்ன பொண்ணுன்னு சொல்லணும். இந்த ஆளுக்கு மட்டும் ஃபோன் அடித்தோம், சிரிச்சே நம்மளை கொண்டு போடுவான். எதனாச்சும் சொல்லி நம்மளை சிரித்து நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் பார்ப்பானே தவிர நமக்கு உதவி பண்ணுறதுக்கு பார்க்க மாட்டான். அதனால் நம்ம சின்ன பொண்ணுக்கே அடிச்சிருவோம். ஹலோ சின்ன பொண்ணு. எனக்கா நான் அடிச்சு போட்டுட்டு வரவும் ஜாலியாக இருக்கீங்க போல. ஆமாம்மா, ஆமாம், ரொம்ப ஜாலியாக தான் இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு நீ வேற என்ன சோதிக்கிற? நீ வழிக்கு அடிச்சு போட்டையோ அங்கேயே தாம்மா உன் அக்கா கிடைக்கேன், வந்து அள்ளிட்டு போய் என் வீட்டில் போட்டுருமா. ஏன் பாடி கண்டிஷன் அவ்வளோ மோசமாவா இருக்கு? சும்மா தானே ஒரு ஏற்றுனேன், அதுக்கெல்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லையே. திமிர் எடுத்தவ எப்படியெல்லாம் பேசுகிறா? சின்ன பொண்ணு, கொண்டு போய் எங்கள் வீட்டு வாசல்னால என்னை உருட்டி விட்டுரு சின்ன பொண்ணு. நான் எப்படியாச்சும் தவந்தாச்சும் எங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுவேன். ஐயோ, வர முடியாதேக்கா. இப்போ என்னால், நான் வேறு வீட்டுக்குள்ளே வந்துட்டேனே. என் மாமியை கழுவி விடாது. எப்படி வந்து நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது? சரி இருங்க, எதனாலும் பண்ணிட்டு வரேன். உங்கள் கூட எல்லாம் சேர்ந்தா கொஞ்சம் சீக்கிரம் வா சின்ன பொண்ணு. உங்கள் அக்காவை அப்புறம் நீ ஆம்புலன்ஸில் தான் ஏற்றணும். அந்த அளவுக்கு நானே நொந்து போய் கிடைக்கேன். சீக்கிரம் வந்துரு. சரி வாரே வைங்க. ஐயோ, இவ எப்போ வராலோ தெரியலையே. இவ்வளோ நேரமாக இங்கேயே படுத்துருந்துட்டான். இந்த மழை வேற வந்துடுச்சு. அந்த ஆள் பாரு, என்னை கொஞ்சமாச்சு தேடுறான். நான் ஒரு ஃபோனு கூட அடிக்கலை. வெளியே கூட வர வேணாம், மழை பெய்யுது. ஒரு ஃபோனு கூட அந்த மனுஷனுக்கு அடிக்க முடியாது. எங்கிட்டாச்சும் அவள் போய் ஒளிஞ்சா போதுன்னு இருக்கான். இன்னைக்கு வீட்டுக்கு போய்கிட்டு அவனுக்கு நான் எவ்வளோ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, என்னால் எந்திரிக்கவே முடியலைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவனை அடிக்கலைன்னா பாரு. விளங்காதவ எத்தனை நாள் மனசுக்குள்ளே கோபத்தை வச்சுருந்தாலும் தெரியலை, இப்படி அடித்து நொறுக்கி போட்டு போயிட்டா. அவளாச்சும் பரவாயில்ல, இந்த பூமா அந்த கிறுக்கி அவளும் நீ தூக்கி விடாமல் போயிட்டா. இருக்கட்டும், இவளுகளுக்கெல்லாம் நான் ஒரு நாள் இருக்கு. நான் ஒரு நாள் இவளுகளை அடிக்கிற காலம் வரும், அப்போ பார்த்துக்கிறேன். யாரது?
இந்த குரங்கு தானா அடிச்சதையும் அடிச்சு விட்டு சிரிப்பு பாரு. வா சின்ன பொண்ணு, வந்து தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டு வாசலனாலும் போடு. மழை வேற பெஞ்சு தொப்பை கட்டையாக நனைஞ்சு கிடக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். யாரையாச்சும் பார்த்து புறணி பேசிக்கிட்டே இருக்குது, அப்புறம் அடிச்சு தான் போட முடியும் உங்களெல்லாம். அதான் அடிச்சு கொண்டுட்டியே சின்ன பொண்ணு. வீட்டில் கொண்டு போய் போடு சின்ன பொண்ணு. இதுக்கு மேலே மழையில் நனைஞ்சேன்னா காய்ச்ச வேற வந்துடும். சரி சரி வாங்க, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. வீட்டில் கொண்டு போய் தூக்கி போட்டு வரேன். வீட்டில் போய் தூக்கி போட போறியா? ஏம்மா நீ மெதுவாக இறக்கி வையம்மா, நானே தவந்து தான் போகணும். நீ மிதிச்ச மிதிக்க குறுக்கெல்லாம் பஞ்சராகி போய் கிடக்கு. சரி சரி வாங்க. கொஞ்சம் பார்த்து அக்காவை கை தாங்களா தூக்கிட்டு போவியா சின்ன பொண்ணு? ஏன் சொல்கிறேன்னா, அக்காவுக்கு நீ அடித்தது அங்கங்கே லாக்காகி போய் கிடக்கு சின்ன பொண்ணு. என்னாலேயே என் கையை தூக்க முடியலன்னா பார்த்துக்க. அப்படி இருக்கு. நீ எத்தவும் டங்குன்னு வந்து இந்த மரத்தில் விழுந்துட்டேனா அதான். சரி சரி வாங்க, ரொம்ப சீனை போடுவீங்க. சரி சின்ன பொண்ணு, தூக்கிட்டு போ. வாங்க. வீட்டுக்கு போய் சின்ன பொண்ணு